வணக்கம் மாணவர்களே, ஸ்க்ரூ த்ரெட் கட்டிங் BSW தலைப்புக்கு வரவேற்கிறோம். இதில் இன்டர்னல் அதாவது உட்புற ஆங்குலர் அப்ரோச் முறையுடன் ரைட் ஹேண்ட் மற்றும் லெஃப்ட் ஹேண்ட் ஸ்க்ரூ த்ரெட் கேஜ் மற்றும் த்ரெட் ரிங் கேஜ் ஆகியவற்றை பயன்படுத்தி த்ரெட் சரிபார்ப்பை கற்றுக்கொள்ள. இந்த பயிற்சியின் முடிவில் நீங்கள் செய்யக்கூடியவை பிளஞ்ச் கட் முறையில் லேத்தில் சிங்கிள் பாயிண்ட் டூலை பயன்படுத்தி V த்ரெட்டை கட் செய்யவும் அதாவது வெட்டவும். மெட்டீரியல்ஸ் மற்றும் equipment, lathe machine, hand tools, cutting tools, depth மற்றும் feed control, coolant, measuring tools, safety equipment, process. தேவையான த்ரெட் கோணத்தில் V த்ரெட் டூலை கிரைண்ட் செய்யவும். டூல் போஸ்டில் டூலை இறுக்கி டூலின் சென்டர் ஹைட்டை அமைக்கவும். மைய அளவை பயன்படுத்தி லேத் ஆக்சிஸ்க்கு செங்குத்தாக டூலை அமைக்கவும். இயந்திரத்தை இயக்கி வேலை செய்ய நுனியை தொடரவும். கிராஸ் ஸ்லைட் மற்றும் காம்பவுண்ட் ஸ்லைட் கிராஜுவேட்டட் காலர்ஸை 0 செட் செய்யவும். இதனால் பேக்லாஷ் நீங்கிவிடும். கட்டின் முடிவில் டூலை அகற்றி இயந்திரத்தை அணைக்கவும். கியர் பாக்ஸ் செட்டிங்கை உறுதிப்படுத்த ஸ்க்ரூ பிட்ச் கேஜ் மூலம் சரிபார்க்கவும். கேரேஜை தொடங்க புள்ளிக்கு கொண்டு வர இயந்திரத்தை ரிவர்ஸ் செய்யவும். கிராஸ் ஸ்லைட் மூலம் ஒவ்வொரு 3 டெப்ஸ்களிலும் காம்பவுண்ட் ஸ்லைடின் அரை பிரிவின் படி டூலை அச்சு செருகுவதன் மூலம் ஒரு அச்சு வெட்டு செய்யுங்கள். இது டூலின் சுமையை குறைக்கிறது. சுய விவரம் உருவாக்கப்படும் வரை தொடரவும்.
8. ஃபிட் இன் கிளாஸ் வகுப்பை உறுதிப்படுத்த மெயின்டைன் கம்பவுண்டை பொருத்தவும். டோல் வேலையின் அச்சுக்கு சதுரமாக அமைக்கப்படவில்லை என்றால் கேஜ் த்ரெட் உடன் பொருந்தாது. எக்ஸ்டர்னல் த்ரெட்டை சரிபார்க்க ஒரு த்ரெட் ரிங் கேஜை பயன்படுத்தவும். இந்த வீடியோவில் பிளஞ்ச் கட் முறையில் லேத்தில் சிங்கிள் பாயிண்ட் டூலை பயன்படுத்தி வி த்ரெட்டை வெட்டுவது பற்றி அறிந்து கொண்டோம். நீங்கள் அனைத்து கருத்துக்களையும் பயிற்சிகளையும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். எங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்காக மற்றொரு அற்புதமான கருத்தை கொண்டு வருகிறோம். அதுவரை காத்திருங்கள்.